சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சார், பரபரப்பான அரசியல் சூழல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று தமிழகம் வருகிறார். அமித்ஷா தமிழகம் வருகிறார் என்றால் அனைத்து திமுக எதிர்வாக்குகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான தலையாய கடமை. அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் பாராட்டுதால் எதிர்ப்பார்கள். ஆனாலும் அமித்ஷாவை கண்டு நடுங்குபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் 95% இருக்கிறார்கள், தமிழகத்தில் உள்பட. அதிமுக பாஜக கூட்டணிக்கான அறிவிப்பு இந்த அமித்ஷாவுடைய விஜயத்துல உறுதியாகுவதற்கும் இறுதியாகுவதற்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? திமுகவை பிளவுபடுத்த வேண்டும், திமுகவை பலவீனமாக செய்ய வேண்டும், கதை ஊழல் கட்சி என்பதை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷா, நரேந்திர மோடி, JP நட்டாவுடைய திட்டம். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் அண்ணாமலை கொடுத்த மற்றும் உளவுத்துறை மூலமாக கொடுத்த, ஆளுநர் RN ரவி மூலமாக கொடுத்த பல ரகசியங்கள் அமித்ஷாவிடம் இருக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 100 அல்ல, 150 அல்ல, 200 அல்ல, அதை விட தாண்டிது. எதற்கெடுத்தாலும் ரோத்தே ரத்தேன்னு அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று அந்த சொல் என்பது ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை? முரசொலியிலோ சிலந்தியிலோ அல்லது அவர் பிரதிதினம் பேசக்கூடிய வீடியோவிலோ ஏன் MK ஸ்டாலின் சைலண்டா இருக்கிறார்? ஆங்கிலத்தில் கையெழுத்து பற்றி பேசவே இல்லை. ஏன் ஆளுநர் RN ரவி மாற்றப்படுகிறார் அப்படின்னு நியூஸ் 18ல வந்து ஒரு செய்தி 10 தடவை மாத்திட்டாங்க. 10 தடவை அசம்பிளியில ரெசல்யூஷன் போட்டாச்சு. நாடாளுமன்றத்தில் திமுக கருப்பு சட்டை போட்டு இந்த TR பால் வந்துட்டாரு. எங்க RN ரவி மாத்தி திமுக நினைச்சா மாத்திடுவாங்களா சார்? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். சார், பரபரப்பான அரசியல் சூழல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று தமிழகம் வருகிறார். சோ நம்ம இதுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது தொடங்கி இன்று வரை அந்த பரபரப்பு, அந்த சந்திப்பு எதற்காக உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஏசியங்கள் போய்கொண்டே இருக்கு. சோ இன்று தமிழகம் வருகிறார் அமித்ஷா அவர்கள். அவருடைய சந்திப்புகள் யாரை சந்திக்க இருக்கிறார், அவருடைய அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னன்னு இருக்கு? ஆதன் நேயர் அன்பர்களுக்கு ஒரே ஒரு விளக்கம். அமித்ஷா தமிழகம் வருகிறார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று நேற்று கூட 9ஆம் தேதி புதன்கிழமை ஏப்ரல் மாதம் நியூஸ் 18 என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிக்கு ராகுல் ஜோஷி என்று ஆசிரியராக இருக்கக்கூடிய நியூஸ் 18 தொலைக்காட்சி பேட்டியில் கூட சொன்னார். காரணம் என்னன்னா, அமித்ஷா கடந்த 4 வாரங்களாக ஒரே ஒரு செய்தியை கொடுப்பிருக்கிறார். தமிழகத்தில் NDA ஆட்சி, தமிழகத்தில் NDA ஆட்சி, கூட்டணின்னு சொல்லல. அதுதான் பிரதானம். ஒன்றே ஒன்று, திமுகவிற்கு எதிரான அமைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அனைத்து திமுக எதிர்வாக்குகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான தலையாய கடமை. ஒன்று, அவர் நான் கேள்விப்பட்ட முடன் 14 அல்லது 15 பிரமுகர்களை சந்திக்கிறார். யார் யார் என்று வெளியே சொல்லாவிட்டாலும் கண்டிப்பாக சில அதிமுக தலைவர்கள் சந்திப்பார்கள். ஒன்று, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவினர். இரண்டாவது, தமிழகத்தில் தாங்கள் கூறினீர்கள் அதிமுக கூட்டணி பரபரப்புடன் இருக்கும் என்று. ஆனாலும் தமிழக பாஜகவினுடைய பிரச்சனைகளை எல்லாம் விருப்பு, வெறுப்பு, ஆசை சில எல்லாம் சரிசமை செய்வதற்காகத்தான் இந்த பயணம். குறிப்பாக தமிழகத்தில் ஆட்சிக்கு முன்னதாக அண்ணாமலை நான் போட்டியிட மாட்டேன் என்று சொன்ன பின்னணியில் கூட, புதியதாக தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பின்னணியில் டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட பாஜக தலைவர்களிடம் சில வெறுப்பு, வரப்பு, கசப்பு, இனிப்பு இருக்கத்தான் செய்கிறது. கட்சியை நன்றாக வளர்த்த அண்ணாமலைக்கு தொடர்ச்சியாக யார் வந்தாலும், அண்ணாமலை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறாரே பொது வலைத்தளத்தில்,
புது கட்சி தலைவர் வரட்டும், அப்பொழுது நான் பேசுகிறேன் என்று அதுவும் சில பரபரப்பான விஷயங்களைத்தான் குறிக்கிறது என்று பாஜக நினைக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, கிஷன் ரெட்டி வருவதாக இருந்தார் 9ஆம் தேதி. நேற்று 10ஆம் தேதி நாம் இதை ஒளிப்படி செய்கிறோம். ஏன் வரவில்லை? பாஜகவிலே அகில இந்திய தலைமையில் சில காலதாமதமாகிறது, தமிழக தலைமையிலும் காலதாமதமாகிறது. பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலரை அண்மையார் நிர்மலா சீதாராமன் சென்ற வாரம் சந்தித்தார். இன்று நாம் இருவரும் இதை ஒளிப்பதி செய்யக்கூடிய சமயத்தில் அமித்ஷா ஒரு நூதன முயற்சியுடன் வருகிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர் சக்திகள், ஆக்கிரமிப்புடைய பாஜகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்ல இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் வகுக்கூடிய நிலைப்பாட்டில் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயற்குழுவை கூட்டி பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் சேருகிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை போட வேண்டும் என்று அமித்ஷா வற்புறுத்துகிறார். அப்பொழுதுதான் மீதி எல்லாம் அப்புறம் நேச்சுரலி என்டிஏ தலைமை என்றால் அம்மையார் ஜெயலலிதா நம்முடன் இருந்த போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருந்த போதும் சரி, என்டிஏ என்றால் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தான். அதை மீண்டும் வலியுறுத்த இருக்கிறார். ஆக மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்னு அமித்ஷா விரும்புகிறார். நாளை அமித்ஷா விஜயத்தில் தமிழக பாஜக தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்பார், எச்சரிக்கை கொடுப்பார், அன்புடன் சேர்ந்த சில குறிப்புகளை தர இருக்கிறார். காரணம், தமிழக பாஜகவில் வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாம் அண்ணாமலைக்கு மிக மிக என் மண் என் மக்கள் போன்ற ஒரு பாத யாத்திரை நடைபயணத்தை வைத்து நல்ல முயற்சி செய்தார். அதற்கு சில குறிப்பிட்ட எதிர்வினைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்க்க முடிந்தது, காங்கிரசிலும் பார்க்க முடிந்தது. அது மாதிரி தமிழகத்தை இளைஞர்களை உற்சாகப்படுத்திய அண்ணாமலைக்கு கண்டிப்பாக மத்திய பாஜகவில் சில முக்கிய பொறுப்புகளை தர இருக்கிறார்கள். அதையெல்லாம் பல தலைவரிடம் பகிர்ந்து கொண்டு புதியதாக எந்த தலைவர் வந்தாலும் அவரை அண்ணாமலை தான் ப்ரப்போஸ் செய்ய வேண்டும், முன்மொழிய வேண்டும் என்றெல்லாம் சில அமைப்பு சமாச்சாரத்தை பற்றி பேச வருகிறார் என்பதுதான் எனக்கு கிடைத்த பாஜக தலைவரிடம் கிடைத்த செய்தி. இருப்பினும் தமிழக விஜயம் என்பது அமித்ஷாவிடம் இது 2வது முறை, 1 மாதத்திற்குள், 3 மாதத்தில் 4வது முறை. அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் புரோட்டோகால் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு புஷ் இருக்கு பாருங்க. நரேந்திர மோடியை நம்பலாம் நீங்க, நிஜமா நான் சொல்றேன். நான் அவங்களெல்லாம் தெரிந்தது, பர்சனலா தெரிந்தது, அணுகுமுறை தெரிந்தது. 1980 மத்திய பாஜக தலைமையை நன்றாக அறிந்தவன். பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய பொதுக்குழு, தேசிய மகாநாடுகள்லாம் தீர்மானங்கள் மற்றும் தலைவர்கள் பலரை சந்தித்தது. குஷாபாவ் தாக்கரே, வெங்கையா நாயுடு, மிஸ்டர் லால்கிருஷ்ண அத்வானி, மிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய், வெங்கையா நாயுடு போன்ற தலைவர், ஜனா கிருஷ்ணமூர்த்தி. அதுல இருந்து ஒன்னே ஒண்ணு தெரியுது, பாரதிய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய், நரேந்திர மோடி 2 பிரதமர்களை பாஜக நமக்கு கொடுத்திருந்தாலும் அமித்ஷா போன்று ஒரு அமைப்பில் கெட்டியாக இருக்கக்கூடிய, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நான் பாஜகவில் இதுவரை பார்த்தது கிடையாது. நரேந்திர மோடியுடன் சிலர் வரைபடுகள், சிலர் அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் பாராட்டுதால் எதிர்ப்பார்கள். ஆனாலும் அமித்ஷாவை கண்டு நடுங்குபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் 95% இருக்கிறார்கள், தமிழகத்தில் உள்பட. அது ஏன்? அது டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற இடங்களில் தன்னுடைய ஆட்சியை கொண்டு வந்தது அமித்ஷாவுடைய பெருமை. இந்த பின்னணியில் தான் அமித்ஷாவிடம் வக்ஃப் போர்டு விவாதத்தை கொடுத்துவிட்டு நாடாளுமன்றத்தை தாங்கள் கணித்துக் கொள்ளுங்கள், கோஆர்டினேட் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு பீம்ஸ்டிக் மாநாட்டிற்கு தாய்லாந்திற்கும் இலங்கைக்கும் பறந்தார் பிரதமர். இந்த பின்னணியில் பார்த்தால் அமித்ஷாவிற்கு ஒரே ஒரு நோக்கம் வினோத், அந்த 2 தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளில் வெளிப்பட்டதை தவிர தனிப்பட்ட முறையில் மாதத்திற்கு ஒரு முறை 10 அல்லது 15 பத்திரிகைக்காரர்களை கூப்பிட்டு அமித்ஷா ஆசிரியர்கள், நிருபர்கள், அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக தொலைக்காட்சியில் வரக்கூடிய விவாதம் செய்யக்கூடியவர்கள், அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அமித்ஷா பேசுவது வழக்கம். சென்ற முறைக்கு முன்முறை நான் சென்றிருந்தேன், அதாவது பிப்ரவரி மாதத்தில். அமித்ஷாக்கு பிப்ரவரி மாதத்தில் இருந்த கோபம் என்பது வினோத், சீற்றம் என்பது வினோத்,
கணக்கில் நடக்காது. அந்த வைத்து பார்த்தால் நாளை கண்டிப்பாக ஒரு புதிய திருப்பம் இருக்கும் தமிழக அரசியலில். ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை மிக மிக முக்கிய நாள் தமிழக அரசியலில் என்பதுதான் என்னுடைய கருத்து. வினோத் சார், இப்போ இந்த எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம்தான், அதிமுக பாஜக கூட்டணிக்கான அறிவிப்பு இந்த அமித்ஷாவுடைய விஜயத்துல உறுதியாகுவதற்கும் இறுதியாகுவதற்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? குறிப்பா அது வந்து அறிவிப்பு மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக வந்து அவர் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா? அதுக்கான அப்பாயின்மெண்ட் அவர் ஏற்கனவே அதிமுகவை பற்றி உறவு வந்துவிட்டதை பற்றி அமித்ஷா டைம்ஸ் நவ் நவிகா குமாரிடம் தெரிவித்து விட்டார். இனி அவர்கள் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ஊர்ஜிதப்படுத்த செய்திகளைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார்கள். பாஜகவிலிருந்து அதிமுகவிலிருந்து சில கட்டளைகள் ஷரத்துகள் இருந்தாலும் அதையெல்லாம் திரைமறைவில் நாம் சமாளித்துக் கொள்ளலாம், பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அமித்ஷா தரப்பிலிருந்து வாதம் இருக்கிறது. நாளை வெயிட் அண்ட் வாட்ச். அந்த 14-15 பேர் யார் யார் என்பதை பற்றி அமித்ஷாவுடைய செயலகத்திலிருந்து எனக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, 14 பேர் முக்கியத்துவர்கள், தமிழக அரசியலை நன்றாக கரைத்து குடித்தவர்கள். அவர்களை பார்த்து பேசி ஒரு ஆக்கப்பூர்வமான நிலைமையை ஜூலை ஆகஸ்டில் வரையறுக்கத்தான் அமித்ஷா துரிதப்படுத்துகிறார். அனைத்து விஷயத்தில் நாளை என்பது ஒரு முயற்சி செய்வார்கள். ஆனால் அறிவிப்பு என்பது ஜூன் மட்டும் போயிடும் நினைக்கிறாங்க, என்னை பொறுத்த மட்டும். அது நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு வினோத். சார், இப்ப இந்த சந்திப்புலயே வந்து அண்ணாமலை அவர்களையும் அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்களே சொன்னீங்க. கண்டிப்பாக இருக்குது. அண்ணாமலை தான் ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ண போறாரு. அது அண்ணாமலை வந்து அவங்க என்ன மதிப்பு கொடுத்திருக்காங்கல்ல, அத சென்ற வீடியோவோடு நான் தங்களிடம் தெரிவித்தேன். அகில இந்திய அளவில் எப்படி சுக்கேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அரசியல்வாதி, மம்தா பானர்ஜியிடம் இடதுகரம் வலதுகரமாக இருந்தவர், இன்று மம்தா பானர்ஜிக்கு எதிராக போய் பாரதிய ஜனதா சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். 4 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் வெஸ்ட் பெங்கால்ல, இப்பொழுது 77 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அது அமித்ஷாவுடைய முயற்சி. அதையும் தவிர அமித்ஷாவுடைய முயற்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி பெற்றதில் அல்ல, காங்கிரசும் சிபிஎம் 0 ஆகிட்டதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது மாதிரியான நிலைமையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும், திமுகவை சிங்கிள் டிஜிட்டா கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் யோசித்து வருகிறார்கள். பார்த்து கொண்டே இருங்கள். அந்த ஆக்ரோஷம், அமித்ஷாவினுடைய அணுகுமுறை, அமித்ஷாவினுடைய இன்னும் தமிழக பாஷையில் சொல்ல போனால் அவர் செய்யக்கூடிய அட்ராசிட்டியை பாருங்கள். இனி காடு தாங்காது, சாது மிரண்டார். தாங்கள் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் தர இருக்கிறார்கள். நான் ஏன் சுவேந்து அதிகாரியை குறிப்பிட்டேன் என்றால், அண்டை மாநிலமான சஞ்சய் பண்டி தெலுங்கானாவில், தேஜஸ்வி சூர்யா கர்நாடகாவில், ராஜீவ் சந்திரசேகர் கேரளா, அதே மாதிரி சிராக் பாஸ்வான், அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாவிட்டாலும் இளைஞர்களை எப்படி முன்னிறுத்துகிறார் அமித்ஷா நரேந்திர மோடி என்பதற்கு ஒரு உதாரணம் பீகாரில். ஆக மொத்தம் இந்த பட்டியலில் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு விட்டார். அந்த அனுராக் தாக்கூர், அதையும் தவிர நிஷிகாந்த் தூபே, அதையும் தவிர பல பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளம் தலைவர்களுடைய லிஸ்டில் அண்ணாமலை சேர்ந்து விட்டார். இனி வரக்கூடிய 10 ஆண்டுகளில் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய எதிர்காலம் பாரதிய ஜனதா கட்சியில் என்பது மிகையாகாது. அதைத்தான் நாளை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னையில் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் உணர்த்த இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய திரைமறைவு செய்தி. சார், இப்ப இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும். நம்ம போன வீடியோலயே வந்து பேசியிருந்தோம், KN நேரு அவர் தொடர்புடைய இடங்கள்ல வந்து இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்கு. அதன் தொடர்ச்சியாக அவருடைய தம்பி ரவிச்சந்திரனை நேரடியாக அழைத்தும் அமலாக்கத்துறை வந்து விசாரணை செய்திருக்கிறாங்க. அதுல இருந்து அந்த ஒரு கடுமை அப்படிங்கிறது வந்து புரியுது. சோ இது என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போது, குறிப்பா அமித்ஷா அவர்களுடைய வருகை, முக்கியமான அமைச்சர் போர்ட்போலியோல வந்து ஒரு டாப் 5க்குள்ள வரக்கூடிய அமைச்சராக நேரு இருக்கிறார். அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி அப்படிங்கிறது என்ன அரசியலை உணர்த்துகிறது? திமுகவை பிளவுபடுத்த வேண்டும், திமுகவை பலவீனமாக செய்ய வேண்டும். கதை ஊழல் கட்சி என்பதை
பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷா, நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டாவுடைய திட்டம். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் அண்ணாமலை கொடுத்த மற்றும் உளவுத்துறை மூலமாக கொடுத்த, ஆளுநர் RN ரவி மூலமாக கொடுத்த பல ரகசியங்கள் அமித்ஷாவிடம் இருக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 100 அல்ல, 150 அல்ல, 200 அல்ல, அதை விட தாண்டியது. அமித்ஷாவுடைய கையில் இருக்கக்கூடிய குறிப்பு என்ன என்று கேட்டால், சில முக்கியஸ்தர்களிடம் அமித்ஷாவை தெரிவிப்பது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பண முதலைகளை அமித்ஷா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கார். 2026 பொது தேர்தலுக்கு இது மாதிரியான நேரு அவர்களுடைய குடும்பத்தில் போலும் மற்ற அமைச்சர்கள் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பண நெருக்கடியை உண்டுபடுத்தலாமா என்பது கூட அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்கிறது என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அமித்ஷாவுடைய அணுகுமுறையை பற்றி நான் ஒரு நிமிடம் முன்னாடி சொன்னேன். எப்படி அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் அவர் அடாப்ட் செய்த பாலிசி இருக்கு பாருங்க. மகாராஷ்டிராவிற்கு எனக்கு நன்றாக தெரியும், டெல்லி எனக்கு நன்றாக தெரியும், ஹரியானா எனக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு விதமான நூதன முறையை அணுகுமுறையை செயலுக்கு பாட்டில் கொண்டு வருகிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணுகுமுறை என்றால் அது அலாதியானது. தமிழக அணுகுமுறை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஓட்டில் வீழ்த்த வேண்டும், NDA ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று திடமாக இருந்து புஷ். அமித்ஷா புஷ் என்றால் அவர் அழுத்தம் தருகிறார் பாருங்க. அந்த அழுத்தத்துல எல்லாம் ஊதி போடுவாங்க சார். காணாலப்பட்ட காங்கிரசும் சரி, அகிலேஷ் யாதவும் சரி. இன்று பாருங்கள், மம்தா பானர்ஜியுடைய கட்சி சிதறி கிடக்கிறது. மாயாவதி இல்லாமல் போகிவிட்டார். கேசிஆர், பாரதிய ராஷ்டிரிய சமிதி என்று சொல்லக்கூடிய கட்சி, ஜெகன் ரெட்டி எங்க இருக்கிறார்? அந்த பட்டியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய ஒரு திட்டம், அவருடைய அணுகுமுறை. இதை விட சொல்ல முடியாது வினோத். காரணம் என்ன என்று கேட்டால், அவருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை, தாபத்தை நான் நன்றாக நேரில் பார்த்து அறிந்தவன். அதை விட டபுள் மடங்கு நரேந்திர மோடிக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அழுகிறார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்ல மாட்டார்கள் நரேந்திர மோடி. எதற்கெடுத்தாலும் ரோத்தே ரேத்தேன்னு அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று அந்த சொல் என்பது ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை? முரசொலியிலோ, சிலந்தியிலோ, அல்லது அவர் பிரதிதினம் பேசக்கூடிய வீடியோவிலோ ஏன் மு.க. ஸ்டாலின் சைலண்டா இருக்கிறார்? ஆங்கிலத்தில் கையெழுத்து பற்றி பேசவே இல்லை. ஏன்? அதைத்தானே அமித்ஷா நேற்று நியூஸ் 18 கூட திருப்பி சொன்னார். நரேந்திர மோடி நாளை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் அமித்ஷா 6 மணி அளவில் சில முக்கிய பத்திரிகையாளர்களை சென்னையில் சந்திக்க இருக்கிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்று தாங்களே புரிந்து கொள்ளலாம். செய்தியாளர் சந்திப்பும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. செய்தியாளர் சந்திப்பு கிடையாது, அவர் பேக்ரவுண்ட் பிரீஃபிங். எப்பவுமே அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பே கிடையாது. அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு, என்னென்ன நடக்குதுன்னு புட்டு வச்சிடுவார். அது வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகை தொழிலுடைய அணுகுமுறை என்பது அலாதியானது வினோத். அதையும் தவிர நரேந்திர மோடியினுடைய மீடியா பாலிசி என்பது புதியதாக காரணம் என்ன என்று கேட்டால், சமூக வலைதளங்கள் வந்துவிட்டது. அதையும் தவிர ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து விட்டது, யூடியூப் அதையும் வந்ததுனால அவங்க எல்லாம் பாலிசி மாத்திட்டே இருக்காங்க அடிக்கடி. அது பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லாவிட்டாலும் பத்திரிகைகளுக்கு செய்தி கிடைத்து விடும். ஓகே சார், இப்ப இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த உச்ச நீதிமன்றத்துல கவர்னர் RN ரவிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அமித்ஷா முடிச்சுடலாம் வினோத். எஸ் சார். இப்ப ஆளுநர் நாளை அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறாரா? கேள்விக்குறி 1. அது சந்திக்கிறாரா இல்லையா என்பதை அமித்ஷா அலுவலகம் இதுவரை ஊர்ஜிதப்படுத்தவில்லை. எனினும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்வுக்கு பிறகு அமித்ஷா 1-to-1 இதுவரைக்கும் ஆளுநரிடம் பேசவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் என்பவர்கள் அந்த விஷயத்தின் மீது மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதாவது இந்த கவர்னர் பவரை பத்தி, ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் கூட தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. அது நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பிடிக்காத விஷயம். அது பற்றி சில விஷயத்தை மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போலாமா, அதுக்கு என்ன ஐடியாஸ், அதையெல்லாம் கூட நிர்ணயிக்க இருக்கிறார். 1. 2, இன்று டெல்லியில் மிக பரபரப்பான நாள் வினோத். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருப்பது 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மதியம் 1:30 மணி. நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற இதே சமயத்தில் அமெரிக்காவிலிருந்து
மும்பை தாக்குதலுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ராணா என்பவரை டெல்லிக்கு அழைத்து வந்து விட்டார். அது நரேந்திர மோடியுடைய மாபெரும் வெற்றி, டிப்ளமேட்டிக் வெற்றி, அதாவது ராஜநீதிக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அது அமித்ஷாவிற்கும் வெற்றி. NIA, RJW, IB போன்ற அமைப்புகளுக்கு கிடைத்த வெற்றி. அதனுடைய பின்னணியில் பார்த்தால் மிக மிக ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அந்த விஷயம் கூட ஆளுநர் RN ரவியிடம் அமித்ஷா பேச இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் நம்ம செய்தி என்று நினைக்கிறேன் வினோத். ஓகே, இல்ல நம்ம ஏன் அதை நம்ம ஹைலைட்டா கேட்டோம் அப்படின்னா, ஆளுநர் RN ரவி மாற்றப்படுகிறார் அப்படின்னு நியூஸ் 18ல வந்து ஒரு செய்தி. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் 10 தடவை மாத்திட்டாங்க. 10 தடவை அசம்பிளியில ரெசல்யூஷன் போட்டாச்சு. நாடாளுமன்றத்தில் திமுக கருப்பு சட்டை போட்டு இந்த TR பால் வந்துட்டாரு. எங்க RN ரவி மாத்து திமுக நினைச்சா மாத்திடுவாங்களா சார்? வி நாராயணசுவாமியை ஓட விட்டாங்களே கிரண் பேதியை, கடைசி மட்டும் மாத்தினாங்களா? பிரதிதினம் கிரண் பேதி மாற்றம் 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 என்று தான் செய்தி வந்தது. மாத்தினாங்கல்ல. நரேந்திர மோடியின் அணுகுமுறை கண்டிப்பாக RN ரவி தொடர்வார். RN ரவியை வைத்துத்தான் அரசியல். திமுகவிற்கு பகல் கனவு இருக்கலாம், அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா, எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா என்று. ஆக மொத்தம் தாங்கள் நேருவை பற்றி குறித்தீர்கள், அதை பற்றி அவங்க கருத்து தெரிவிக்க வேண்டும், கவலைப்பட வேண்டுமே தவிர RN ரவியை பற்றி அவர்கள் கவலைப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பதைத்தான் அமித்ஷா விளக்க இருக்கிறார். இன்னும் 2 மினிஸ்டர்ஸ் அடுத்த வாரத்தை பாருங்க, மே மாசம் 1st வீக்ல பாருங்க. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much for your time.